சாட்சியே. ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. பங்காரம்மா கிட்ஸ் சேனலில் நேரலை நிகழ்வை காணும் அனைத்து சக்திகளுக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று இந்த நேரலையில் நம் பங்கார அம்மா தொண்டராக இருக்கும் சக்தி ரோஷினி அவர்களை சந்திக்க போறோம். சக்தி ரோஷினி அவர்கள் சவுதி அரேபியாவில் ஸ்டாஃப் நர்ஸாக பணிபுரிந்து வராங்க. அவரின் ஆன்மீக வாழ்வை பற்றி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓம் சக்தி ரோஷினி அக்கா. ஓம் சக்தி சக்தி. எந்த வயசுல மேல்மருவத்தூருக்கு வந்தீங்க? பங்காரம்மாவை முதல்ல பார்த்த அனுபவம் பற்றி சொல்ல முடியுமாக்கா? ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. முதல்ல இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு பங்காரம்மா திருவடிக்கு கோடான கோடி நன்றிமா. நீங்க கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. அம்மாவை எப்ப இது பண்ணீங்கன்னு. நான் 7 வயசுல, அதாவது 1999 நான் அம்மா கிட்ட இருந்தேன். 26 வயசு. இப்போ 26 வருஷமா அம்மா கிட்ட வந்துட்டு இருக்கேன், அம்மாவோட தொண்டரா. என்னன்னா, நானும் சின்ன பொண்ணுதான். அப்போ எங்க அம்மா கைப்பிடிச்சு மண்டலத்துக்கு போவேன். அப்போ எனக்கு கருவறை அம்மா யாரு, பங்காரம்மா யாரு எதுவுமே தெரியாது. எங்க குடும்பம்ன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பம். அப்ப அப்பா ரொம்ப பிடிப்பதில் இருந்தாங்க. எங்களுக்கு போய் பங்காரம்மா கிட்ட போயிட்டு அருள்வா கேட்கற அளவுக்குலாம் எங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பும் இல்ல. எங்களுக்கு அப்படி ஒரு இதுவே கிடைக்கல, சந்தர்ப்பமும் கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுவேன், அம்மா கிட்ட மனசார வேண்டுவேன் நானு. அம்மா எனக்கு இந்த மாதிரி இருக்கு. அம்மா எனக்கு சின்ன வயசு தான். எனக்கு வயசு பாத்தீங்கன்னா ஒரு 9 வயசு இருக்கும் கரெக்டா. அப்போ நம்மளோட மந்திரம் கேட்ட மாதிரி ஓம் கனவில் வருவாய் போற்றி ஓம்னு கேட்ட மாதிரி அம்மா என் கனவுல பங்காரம்மா ரெட் கலர் வேஷ்டி ஃபர்ஸ்ட் அப்பதான் அம்மா வராங்க. ஒரு முறை அம்மா இப்படி ஆசீர்வாதம் பண்றாங்க. நீ எதுக்கும் பயப்படாத, உன் கூட நான் எப்பவுமே இருப்பேன். அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப இப்போ வரைக்கும் கூட நான் அந்த கனவை எப்பவுமே நான் மறக்கவே மாட்டேன். அடிக்கடி யோசிப்பேன். எனக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் அதுதான் யோசிக்கிறது. அதுக்கப்புறம் அதே 2 நாள் கழிச்சு நான் போய் திருப்பி அம்மா கிட்ட அழுதேன். ரொம்ப நன்றிம்மா, என் கனவுல வந்தீங்க அப்படின்னு. திருப்பி அம்மா கண்ணு சொன்னாங்க, இது மாதிரி உங்க அப்பாவுடைய ஷர்ட் வச்சு நீ கோயில் சுத்து, உன் மன்றத்தையே சுத்து, நீ சுத்து இல்லைன்னா உங்க அம்மா சுத்த சொல்லிருந்தாங்க. அதுக்கேத்த மாதிரி அம்மாவும் அப்பாவோட ஷர்ட் வச்சு சுத்தினாங்க. சக்தி சுத்திட்டு பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்ன சொல்றது, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் எங்க போனோம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்க தொண்டுக்கு போனாலே அப்பா பயங்கரமா சண்டை போடுவாங்க. நீங்க மருவத்தூருக்கு போறீங்க, பயங்கரமா பிரச்சனை தான் பண்ணுவாங்க. நீங்க மருவத்தூர் எல்லாம் போக கூடாது, கருவறை பண்ணி போனாங்கன்னா நீங்க அதுக்கு எதுக்குமே போக கூடாதுன்னு. அப்போ அம்மா கிட்டதான் போய் வேண்டுவோம், அம்மா அவருடைய மன சாந்தி கொடுன்னு. அதுக்கேத்த மாதிரி அம்மா அவருடைய மன சாந்தி கொடுத்து இப்போ பாத்தீங்கன்னா அவரு குடி விட்டு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகுது. சக்தி அம்மாவோட அருளால. அம்மா கனவுல சொன்னதுனால, நாங்க செஞ்சதுனால அம்மா சொன்னாங்க ஷர்ட் வச்சு சுத்த சொல்லுவாங்க அம்மாவன்னு. அதே மாதிரி ஷர்ட் வச்சு அம்மா சுத்தினாங்க. சக்தி அப்படி சுத்தின பிறகு அவர் அந்த குட்டி போதை எப்படி மறந்தாருன்னு எங்களுக்கும் தெரியல. அது எல்லாமே அம்மாவோட அருள் தான். சக்தி ரொம்ப நன்றி அக்கா. நன்றி சக்தி. அடுத்த கேள்வி சக்தி. ஓம் சக்தி சக்தி. சின்ன வயசுலயே ஆன்மீகத்தில் ஈடுபட்டால் என்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைச்சது சக்தி? உங்கள் அனுபவத்தை பகிர முடியுமா சக்தி? ஓம் சக்தி சக்தி, நல்ல கேள்வி இது. இப்போ நீங்களா பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து அம்மா கிட்ட இருக்கீங்கல்ல, நம்ம சின்ன வயசுல இருக்கிறதுனால நம்மளுக்கும் மத்தவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு நல்ல ஒழுக்கத்தோடு இருப்போம், சமுதாயத்துல நல்ல சிறந்து விளங்குவோம். அதே மாதிரி நம்ம அம்மா கிட்ட மெயினா அம்மா சொல்றது என்ன பாத்தீங்கன்னா தொண்டு. அம்மா எப்பவுமே தொண்டு தானே சொல்லுவாங்க. சின்னதா ரோட்ல யாருன்னா போனா கூட அவங்க இப்போ உங்ககிட்ட கேக்குறாங்கன்னு நினைச்சுக்கோங்க, எனக்கு தண்ணி தாகமா இருக்கு, நம்ம வாங்கி குடுக்குறீங்க, தண்ணி குடுக்குறீங்க, அது கூட ஒரு தொண்டுதான் அம்மாக்கு. நீங்க சின்ன சின்ன செய்தா கூட அது தொண்டுதான். அது மாதிரி தொண்டு மனப்பான்மை வளரும் உங்களுக்குள்ள சமாளிக்கிற திறமை வரும். சின்ன வயசுலயே நம்ம ஆன்மீகத்துல ஈடுபட்டா நமக்கு என்ன நன்மைன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நல்லா ஒழுக்கத்தோட இருப்போம். சமுதாயத்துல பாத்தீங்கன்னா நம்ம சிறந்து விளங்குவோம். நம்ம தனித்தன்மையா நம்ம காட்டுவோம். நம்மளுடைய இவங்க அம்மாவுடைய ஆளுங்க அப்படின்னு நமக்கு தனித்தன்மையா காட்டுவோம். நம்மளுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு தொண்டு மனப்பான்மை. மெயினா அம்மா கிட்ட அம்மா சொல்றது என்னன்னா தொண்டுதான். தொண்டு மனப்பான்மை நம்மளுக்குள்ள மத்தவங்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை உண்மையா நான் சொல்ற சக்தி. எனக்குலாம் மத்தவங்களுக்கு உதவும் இது பண்ணோம்னா இந்த ஆன்மீகத்துல இருந்ததுனாலதான் நம்ம மத்தவங்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை, அந்த தொண்டு மனப்பான்மை இந்த ஆன்மீகத்துல இருந்ததுனால எனக்கு நான் சொல்லுவேன். அதே போல அம்மா எப்பவுமே ஒரு அருள்வாக்கு சொல்லுவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அம்மாவின் துணை நமக்கு எப்போ
இருக்குன்னா அந்த தைரியம் இருந்துச்சுனாலே போதும், எந்த மினியும் நமக்கு வந்து அணுகாது. ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு எதிர்ப்பு வந்தா கூட அந்த சவால் கூட அம்மா வந்து நம்ம கூட துணை இருந்து நமக்கு வந்து அந்த சமாளிக்கிற சக்தி வந்து அம்மா வந்து கொடுப்பாங்க. சக்தி, சக்தி சக்தி. நெக்ஸ்ட் கேள்வி. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சக்தி. ஓம் சக்தி சக்தி. இன்று குழந்தைங்க அதிகமா இருப்பது சோசியல் மீடியா தான் சக்தி. இப்படி இவர்களுக்கு அம்மா சொல்லி தந்த அருள்வாக்கை புரிய வைப்பது எப்படி சக்தி? முக்கியமா பின்பற்ற வைப்பது எப்படி சக்தி? சக்தி, நீங்க கேட்டது இது அருமையான கேள்வி. எல்லாருக்குமே வந்து நம்ம யூடியூப் சோசியல் மீடியா பாக்குறோம். அம்மா என்ன சொல்லியிருக்காங்க? போன் பார்த்தா கண்ணு போயிடும் அப்படி சொல்லியிருக்காங்க. செல் அணுக்கள் எல்லாமே அழியும் சொல்லியிருக்காங்க. அம்மா வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து சக்தி 2013 2013 அம்மா கிட்ட அல்வா போகும்போது அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, நீ ரொம்ப சீரியல் பாக்குற அப்படின்னாங்க. எனக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியல. திருப்பி இன்னொரு முறை போகும்போது பாத்துக்கு போகும்போது அம்மா அதே சொன்னாங்க, நம்ம பங்காரம்மா நீ சீரியல் பாக்குற. அது என்ன ஆச்சுன்னா, நான் என்னன்னு அம்மா பேச்சு கேட்காம அப்போ எனக்கு அது வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டது. சோ அதை நான் விட்டுட்டேன். நம்ம போன் யூஸ் பண்ணலாம், என்னன்னா அம்மாவோட பாடல்கள் கேட்கலாம். போன்ல நிறைய நிறைய அம்மாவுடைய பாடல்கள் வருது, அம்மாவுடைய அனுபவம் கேட்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல பெரியவங்க யாருன்னா இருந்தா கதை சொல்லி நம்ம வந்து கேட்கலாம். அம்மாவுடைய பாட்டுங்க வந்து நிறைய கேட்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்க மன்றத்துக்கு போறீங்க, நம்மள மாதிரி சக்திங்க சின்ன சின்ன சக்திங்க இருப்பாங்கல்ல, உங்களுக்குள்ளே நீங்க வந்து விளையாடிக்கலாம். பசில்ஸ் கேம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது போல வந்து அம்மாவுடைய அருள்வாக்க வந்து நம்ம வந்து விளையாடி அம்மாவுடைய அருள்வாக்கு வந்து கத்துக்கலாம். நம்ம வீட்டுல யாருன்னா பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போயிட்டு அம்மாவுடைய அருள்வாக்கு பத்தி கேட்டு அதோட விளக்கம் கேட்கலாம். நம்மளுக்குள்ளேயே வந்து நீங்க ஒன்ஸ் வந்து நீங்க அம்மாவுடைய பத்தி கேட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த ஆர்வமானது அம்மா கண்டிப்பா அதை தூண்ட இது பண்ணிடுவாங்க. பாடல்கள் மூலமா கதை மூலமா நம்ம வந்து கேட்கலாம். இப்ப மன்றத்துக்கு போறீங்கன்னா, இப்ப எங்க மன்றத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அனுபவம் சொல்லுவாங்க. நிறைய வார வழிபாடு நடக்கும். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில அனுபவம் சொல்லுவாங்க. அப்படி அவங்க அனுபவம் கேட்டுதான் எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே வந்து அம்மாத்தோட ஆன்மீகம் வந்து எனக்கு வளர்ந்தது. இன்னும் வரைக்கும் சொல்ற சக்தி, எனக்கு வந்து அந்த சினிமா எதுக்கு மேலுமே எனக்கு நாட்டமே போனது கிடையாது. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அம்மா இருந்ததுனால அம்மாவுடைய அருள்வாக்கு கேட்பேன். அம்மாவுடைய நிறைய வந்து அவங்களுடைய அனுபவத்தை கேட்பேன் நானு. அம்மாவுடைய வழிமுறை தான் நம்ம வந்து பின்பற்றணும் சக்தி. மந்திர வழிபாட்டின் முக்கியத்துவம் பற்றி சொல்ல முடியுமா சக்தி? உங்க அனுபவத்தோடு சொல்லுங்க சக்தி. சக்தி, அருமையான கேள்வி சக்தி. நம்ம வந்து மந்திரங்களை வந்து உச்சரிக்கும் போது ஒருமுகப்படுத்தி மந்திரங்களை வந்து உச்சரிக்கணும் சக்தி. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அம்மாவுடைய அருள்வாக்கு வந்து எனக்கு ஞாபகம் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு உயிர்ப்பு நூல் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா மந்திர நூல் தான். நமக்கு எங்க போனாலும் வந்து அந்த மந்திர நூல் வந்து நம்ம வச்சுக்கணும்னா அவ்வளோ வந்து நம்மளுக்கு ஒரு இது சக்தி. என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்து அம்மா கிட்ட வரதுனால அந்த வழிபாடு மட்டும் நான் வந்து மிஸ் பண்ணவே மாட்டேன் சக்தி. வேலைக்கு போனாலும் சரி கரெக்டா அந்த வழிபாடுக்கு சாயந்தரம் கரெக்டா 5:30 மணிக்கு வந்துருவீங்க. அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, வேண்டுதல் ஒரு படிச்சா வேண்டியது வந்து நடக்கும் சொல்லியிருக்காங்க. ஒரு முறை கரெக்டா வந்து 2022 சக்தி, நான் அப்போ வெக்கேஷனுக்கு வந்திருந்தேன் அம்மா ஊருக்கு. வெக்கேஷனுக்கு வந்தா கூட நான் வந்து வழிபாடு போயிடும் சக்தி. அது வந்து நான் விடவே மாட்டேன். அப்படி போகும்போது நம்ம வந்து எப்பவுமே வந்து வழிபாடு பண்ணும் போது எந்த ஒரு இதுவுமே இல்லாம நான் வேண்டுதல் குரு படிக்கும் போது அம்மாவை நினைச்சு படிக்கிறேன் நானு. அப்ப குன்ற மறைந்த கொழுந்தே வருக கோகிலமே வருக அந்த வரிகள் படிக்கும் போது நீங்க நம்ப மாட்டீங்க, அம்மா வந்து நம்ம பங்காரம்மா வந்து வேஷ்டி கட்டிக்கிட்டு கையில வேப்பில் சேர்ந்துட்டு இவங்க மன்றத்துல அப்படியே நுழையிறாங்க சக்தி. அப்படியே உள்ள நுழைஞ்சு உள்ள கதவுல போய் உட்காடுறாங்க. அதுதான் சக்தி அந்த மந்திரத்தோட அவ்வளோ ஒரு முக்கியத்துவ சக்தி. இன்னொன்னு வந்து என்னுடைய வாழ்க்கையில ஒரு அனுபவம் நடந்திருக்கு, அதுவும் நான் உங்களுக்கு ஒப்பிடுறேன். என்னன்னா 2019 நான் வந்து சவுதியில வந்து நர்ஸா ஒர்க் பண்றேங்க. இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒரு லைசன்ஸ் எக்ஸாம் எழுதணும், சவுதி மேட்ரிக் சொல்லிட்டு. அப்ப நான் எக்ஸாம் போயிட்டு இருக்கேன். அங்கெல்லாம் கார் வந்து வேகம் பாத்தீங்கன்னா 180க்கு மேலதான் போவாங்க. எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. நான் மந்திரம் படிச்சுட்டு இருக்கேன், வேண்டுதல் குரு வந்து நான் படிச்சுட்டு இருக்கேன். நான் படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு கார் எதிர்த்து வந்தது. எனக்கு அது வந்து நினைக்கவே முடியல. அப்போ என்னன்னா அந்த வேண்டுதல் கூட நான் காப்பாத்துச்சு நான் சொல்லுவேன். அந்த மந்திரம் தான் அம்மா சொல்லி நான் எங்க போனாலும் நம்ம மந்திர நூல் எடுத்துட்டு போன சக்தி. ஏன்னா அம்மா சொல்லியிருக்காங்க மந்திர நூல் தான் உயிர்ப்பு நூல்னு. அப்ப என்னாச்சு, நான் போய் அம்மா கிட்ட போய் நான் போனேன். எங்க அம்மா போய் அருள்வாக்கு கேட்டாங்க அம்மா கிட்ட. அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, பங்காரம்மா பாத்தியா காப்பாத்தி குத்துட்டேன், பொண்ணை காப்பாத்தி குத்துட்டேன் அப்படின்னாங்க சக்தி. அப்பதான் யோசிச்சேன் நம்ம எங்க போனாலும் அம்மாவோட மந்திர நூல் எடுத்துட்டு போனா அது நமக்கு உயர்ப்பு நூல் சக்தி.
ஓம் சக்தி. சக்தி, அடுத்த கேள்வி இருக்கா? ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சக்தி. சின்ன குழந்தைகள் எப்படி மந்திர வழிபாட்டில் ஈடுபடுவது சக்தி? சக்தி, அருமையான கேள்வி. சின்ன குழந்தைங்க எப்படி மந்திர வழிபாட்டில் ஈடுபடுவது? நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வீட்டுல வந்து செவ்வாய் செவ்வாய் வெளியில டெய்லி வந்து நம்மளுடைய அப்பா அம்மா வந்து மந்திரம் படிக்கும் போது நம்மளும் அவங்க கூட சேர்ந்து மந்திரம் படிக்கலாம் சக்தி. அது ஒரு வழிமுறை பண்ணலாம். நம்ம வந்து இப்போ வந்து மன்றம் போறோம்னா நம்மளும் வந்து கொஞ்சம் ஒர்க் எல்லாம் எடுத்து வச்சுட்டு முன்னாடியே நம்ம ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதிட்டு நம்மளும் வந்து அம்மா கூட வந்து நம்ம வந்து மந்திரம் போலாம். அதே மாதிரி வந்து மந்திரம் மட்டும் மன்றத்துல மட்டும் படிக்காம நீங்களே வந்து மந்திர புக் எடுத்து ஒரு 3 மந்திரமாச்சும் நீங்க சொல்லிட்டு போலாம். சாயந்தரம் வந்து ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா அம்மாவுடைய 108 வந்து குரு போற்றியும் கருவன் போற்றியும் நீங்க வந்து படிக்கலாம். அதே மாதிரி மந்திர வழிபாடு மெயினா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் எழுதுறீங்கன்னா அதுல வந்து மூல மந்திரம் சொல்லலாம். நம்ம ஓம் சக்தி பராசக்தி சொல்லிட்டு நம்ம அம்மாவை வந்து வழிபடலாம் சக்தி. உங்கள் வாழ்வில் அம்மா நடத்திய சில அற்புதங்களை பகிரவும் சக்தி. சக்தி சக்தி, ரொம்ப அருமையான கேள்வி இது. எனக்கு எங்க ஸ்டார்ட் பண்ணி எங்க முடிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அம்மா வந்து ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு அற்புதம் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அம்மா வந்து நிறைய வந்து என்ன சொல்றது, நிறைய அற்புதம் பண்ணிருக்காங்க சக்தி. ஏராளமான அற்புதம் வந்து அம்மா வந்து பண்ணிருக்காங்க. இப்போ ஞாபகத்துக்கு வர நிறைய வந்து ஞாபகத்துக்கு வருது அற்புதம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ 2022ல வந்து நான் லீவ்ல இருந்து வந்திருந்த சக்தி. அப்போ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மண்டபத்துல வந்து இருமுடி தொண்டு. அப்ப இருமுடி தொண்டப்ப என்ன பண்ணாங்க, எங்க தலைவியம்மா கூப்பிட்டு நீ வந்து சக்தி கொடி ஏத்து அப்படின்னாங்க. நான் சொல்றேன், நான் சக்தி கொடி ஏத்துற அளவுக்குள்ள நான் பெரியவ இல்லம்மா. இல்ல நீ ஏத்து, அம்மா உனக்கு இது பண்ணுவாங்க ஏத்துன்னு. அப்ப சக்தி கொடி ஏத்தும் போது நம்ம பங்காரம்மா வந்து இப்படி வந்து இப்படி ஆசீர்வாதம் பண்றாங்க சக்தி. அந்த சக்தி கொடி ஏத்தும் போது இந்த இதுல போட்டோல அப்படியே தெரியுது அம்மா வந்து இப்படி ஆசீர்வாதம் பண்றாங்க. அது ஒரு அனுபவம். இன்னொரு அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, சவுதி வந்து எனக்கு வந்து ஜோசியம் போய் பார்த்தாங்க வீட்டுல. அப்போ வந்து அப்போ அம்மா வழிபட்டு ஜோசியம் போய் பார்த்தாங்க எங்க அம்மா. அப்ப என்ன ஆச்சு, ஏதோ ஒரு ஜோசியக்காரன்னு சொல்லிட்டான், உன் பொண்ணு எல்லாம் எங்கேயும் போவாது அவ்வளவுதான் அப்படின்ட்டாங்க. நான் சொன்னேன், நம்ம வந்து அம்மாவை கும்பிடுறோம், அம்மாவை போய் கேட்கலான்னு. அம்மா கிட்ட போய் பாதபூஜை பண்ணி கேட்டோம். அம்மா இது மாதிரின்னா அம்மா சொன்னாங்க, நீ யாரையும் நம்பாத, என்ன நம்பு அப்படின்னாங்க அம்மா. அப்போ சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அம்மா மேல பாரத்து போட்டு எக்ஸாம் எழுதிட்டு விசாவும் வரல, டிக்கெட்டும் வரல, எதுவுமே வரலைங்க. அப்போ அம்மா கிட்ட போய் திருப்பி பாத பூஜை கேட்டோம். என்னம்மா எப்பமா விசாவும் எதுவுமே கேட்கல. அம்மா கிட்ட போய் இது போல சவுதி வந்திருக்குமா, அம்மா நீ போ அப்படின்னு கை காமிச்சாங்க. கை காமிச்சிட்டு இன்னும் ஒரு வாரத்துல நீ போயிடுவ அப்படின்னாங்க. நாங்க கரெக்டா ஏப்ரல் 1ஆம் தேதி பாத பூஜைக்கு போனோம் அம்மா கிட்ட. 2019ல ஏப்ரல் 7ஆம் தேதி நான் போயிட்டு சவுதி ரீச் ஆயிட்ட சக்தி அம்மாவோட அருளால. இது ஒரு அனுபவம். இன்னொரு அனுபவம் வந்து எனக்கு பாத்தீங்கன்னா, எனக்கு கல்யாணம் வந்து ரொம்ப அலையன்ஸ் வந்து வந்து தட்டி போயிட்டே இருந்ததுங்க. அப்ப அம்மா வந்து என்ன சொன்னாங்க, என் கனவுலயே வந்து சொன்னாங்க, நீ கவலைப்படாத, உனக்கு ஸ்ட்ரெயிட்டா நான் வந்து காட்டுறேன் அப்படின்னு. அப்ப வந்து என்னன்னா ஸ்ட்ரைட்டா காட்டுறேன் உனக்கு, உன்னை தேடி வருவாங்கன்னு. நிறைய அலையன்ஸ் போய் போய் எங்களுக்கு எதுவுமே நடக்கல. அப்போ அம்மா கிட்ட போய் அருள்வா கேட்கும் போது அம்மா வந்து ஜாதகம் எல்லாம் தூக்கி போடு அப்படின்னாங்க. புற்று மண்டபத்தை சொன்னாங்க, ஜாதகம் எல்லாம் எதுவுமே வேண்டாம், அது எதுவுமே எடுத்துட்டே போல அம்மா கிட்ட, நீ அதெல்லாம் தூக்கி போடு, நான் உனக்கு காமிச்சு தரேன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளைய கொடுத்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா 2023ல எனக்கு சுகப்பிரசவம் நடந்தது. என்னுடைய குழந்தையோட தலை பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருந்தது. என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து கர்ப்பப்பையில வந்து கட்டி இருந்தது. நாங்க அப்போ நான் அம்மா மேலதான் போட்டு, அம்மா கர்ப்பப்பையில கட்டி இருக்குன்றாங்க. வீட்டுல எல்லாம் சொன்னா பயந்துருவாங்க. நான் வீட்டுல யாருக்கிட்டயுமே சொல்லல. நான் சொன்னது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பங்காரமோட திருவடியில ஒப்படைச்சிட்டேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னுடைய ஹஸ்பண்டுக்கு மட்டும் தெரியும். அப்போ நான் போய் அட்மிட் ஆகும்போது அவங்க என்ன பண்ணாங்க, பிளட்ல அரேஞ்ச் பண்ணாங்க. இது நார்மல் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, கண்டிப்பா 95% நாங்க வந்து சிசேரியன் பண்ணி தான் எடுப்போம். அம்மாவுடைய அருளால என்னுடைய மகன் வந்து மார்ச் 20, 2024 கரெக்டா 2 நாளுக்கு பிறந்தான். சுகப்பிரசவத்தினால அம்மா வந்து பிறக்க வச்சாங்க சக்தி. முடியாததை கூட முன்னால் நடக்கவே நடக்காது முடியாது கூட அம்மா வந்து நடத்தி கொடுத்து, அதே போல இது நடக்கவே நடக்காது, இது மாற்றமே இல்லை அப்படின்றது கூட அம்மா வந்து நடத்தி கொடுத்து, மாத்தி கொடுத்து, சாமாத்தி கொடுத்து வாழ்வில் வந்து நிறைய பண்ணிருக்காங்க சக்தி. ஓம் சக்தி. வேற கேள்வி இருக்கா சக்தி? ரொம்ப அற்புதமா சொன்னீங்கக்கா. நன்றி சக்தி.
இன்று இந்த நேரலை நிகழ்ச்சியில் நம்மை பங்கேற்க செய்த பங்கார அம்மாவிற்கு நன்றியை தெரிவித்து சிறப்பாக நமக்கு அம்மாவின் ஆன்மீக அனுபவங்களை பகிர்ந்த சக்தி ரோஷினி அக்காவுக்கு நன்றி கூறுவோம். நன்றி சக்தி, ரொம்ப நன்றி. பங்காரம்மாவுக்கு திருவடிக்கு கொடான கொடி நன்றி சக்தி. அதே போல உங்க பங்காரம்மா கிஸ் சேனல் உங்க எல்லாருக்குமே நன்றி சக்தி. சக்திகளே, இன்றைய நேரலை அனைவருக்கும் நிச்சயம் பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். அடுத்த முறை மற்றொரு நேரலையில் இணையலாம் சக்திகளே. அதுவரை பங்காரம்மா புகழ் பரவ இந்த காணொலியை பிறருக்கு பகிர்ந்து அணில் அருள் பெறுவோம். மறக்காம பங்காரம்மா கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓம் சக்தி. என்னரும் கலைகள் வாழி இறைவன் நான் என்னல் வாழி உன்னிறை சக்தி பீடம் ஓமெனும் ஒளியில் வாழி கண்ணிறை மணியே ஆன கருமறை பொருளே வாழி தென்திரை உலகமெல்லாம் விண்துணை வாழி வாழி.